வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் அன்புவணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டான சூடான நியூஸ் ஓடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவோட நிறுவனத்தோட அனைத்து டேட்டா பேஸும் வந்து வெளியில வந்து லீக் ஆயிடுச்சு. சொல்லப்போனா இதுல உங்களது என்னோட சொல்லப்போனா என்னோடது சேர்த்து டேட்டா பேஸ் வெளியாயிடுச்சு. பாத்தீங்கன்னா வந்து 1.7 மில்லியன் கஸ்டமர்ஸோட டீட்டெயில் ஃபுல்லா வந்து ஹேக் பண்ணி ஒரு தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து மற்றவங்களோட ஃபுல் டீட்டெயில் பாக்குற அளவுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து வெளியாக்கி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பேர் பாத்தீங்கன்னா மேஜிக் ஏபிகேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெப்சைட். இப்போதைக்கு இந்த வெப்சைட் வந்து தற்செயலா வந்து பேன் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஜியோ நிறுவனத்தோட அனைத்து டீட்டெயிலும் வந்து வெளியாக்குனதால. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து தற்செயலா வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து இந்த நடந்த ப்ராப்ளம் இஷ்யூவால இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மொபைல் நம்பரை போட்டால் அவங்களோட பேரு, அவங்க லாஸ்ட் நேமு, அவங்க செகண்டரி மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் கார்டு, இதில் கொடுமை என்னன்னா டீட்டெயில் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை. ஆதார் கார்டு நம்பர் ஏன்னா இப்போதைக்கு சொல்ல போனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் இருந்தாலே வந்து எல்லாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த கவலைக்கடத்துக்கு வந்து 1.70 மில்லியன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து 1,20,000 அப்புறம் 1,00,000 இப்ப பாத்தீங்கன்னா 2 மில்லியன் நெருங்குற எல்லா சப்ஸ்கிரைபரோட எல்லா டீட்டெயிலும் வந்து டோட்டலா வந்து ஜியோவுக்கே தெரியாம வந்து அவங்களோட செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து வெளியாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஜியோ வந்து அப்படி மோசமான முறையில வந்து ஜியோவோட எல்லா செக்யூரிட்டி பேச்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன காரணத்தால வந்து வெளியாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வந்து ஆரம்ப நேரத்துல வந்து நம்ம மை ஜியோ ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் வந்து கிளியரான முறையில கிடைக்காது. பாத்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணா மெசேஜ் வராது, ரீசார்ஜ் பண்ணா நம்மளுக்கு அப்டேட் கொடுக்காது. அந்த ஒரு டெக்னிக்கல் கோளாறை வந்து மற்ற ஹேக்கர்ஸ் வந்து உபயோகப்படுத்தி இதை எப்படியோ வந்து அவங்க கைக்குள்ள வந்துக்கிட்டாங்க. இந்த டேட்டா பேஸ் அவங்களுக்கு கையில கிடைச்சதால என்ன அவங்களுக்கு லாபம் நினைக்கிறீங்களா? இந்த டேட்டா பேஸை வச்சு நம்மளுக்கு இனிமே அன்வான்டான கால்ஸ், அன்வான்டான மெசேஜ், அன்வான்டான ஏதாவது விளம்பரம் அதெல்லாம் வந்து இவங்க வந்து வெளியில வித்து நம்மள வந்து ஒரு பகடுக்காய நம்மள வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த நம்பர் லீக் அவுட் ஆனது இதுக்கு முழு காரணம் யாருன்னா ஜியோ தான். இந்த ஒரு வெப்சைட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுதான் மேஜிக் ஏபிகேன்னு சொல்லி இந்த வெப்சைட் வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜியோ கூட அபிஷியலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, ஃபுல்லா நாங்க வந்து கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்தோம். ஆனா என்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஆன்லைன்ல வந்துடுச்சோ அதுக்கப்புறம் அது என்னதான் நீங்க செஞ்சா கூட ஆன்லைன்ல வந்த விஷயத்த வந்து நம்ம அழிக்க முடியாது. அது ஒரு பாலோகிராமான மூவி வந்து நெட்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி நெட் உலகத்துல வெளியாயிடுச்சுன்னா அது போனது. ஆனா இதுக்கு அவங்க வந்து பதில் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஜியோ வந்து கடமை இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் வெளியாயிடுச்சு. ஏன்னா நம்மளோட பிரைவசி வந்து நம்ம ஒருத்தவங்களை நம்பி நம்மள கொடுத்தோம், அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டி எல்லாம் ஒழுங்கா பண்ணாம இருந்ததால இப்ப நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லா வெளியாயிடுச்சு. இப்ப நம்ம அடுத்த ரிப்போர்ட் ஜியோ வந்து அவங்க கண்டிப்பா அபிஷியலா வந்து 21 ஆஃபர் வரும், 21 ஆஃபர் வரும் எதிர்பார்த்ததுக்கு வந்து 21 ஆஃபர் வரதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆப்பு கொடுத்ததான் பெருசாயிடுச்சு. அதனால கண்டிப்பா வந்து இதை பத்தி சடனா வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபரா இருக்கோம். நான் ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணா, ஏன்னா நானும் ஜியோ சிம் வச்சிருந்தால நானும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரா நான் கேட்கிற கேள்வி வந்து ட்விட்டர் பகுதியில நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து ஜியோ நிறுவனத்துல கேளுங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சொல்லிட்டு மக்களா நீங்க வைக்கக்கூடிய கருத்து வந்து கண்டிப்பா கேளுங்க. மேற்கொண்டு வந்து இது மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்ப இந்த நடந்த விஷயத்த வந்து அடுத்த லெவல் என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் சொல்லிட்டு எல்லா சாகசியமான விஷயங்களை வந்து கரெக்டான முறையில் வந்து நம்மளோட விஸ்டம் டெக்னிக்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதனால வந்து ஸ்டே டியூனா இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த நியூஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plus ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துட்டே இருக்கும். Until signing off, Ahmed. Bye. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.